அனைத்து உறவுகளும் வணக்கம். என்னங்க நம்ம திருச்செங்கோட்டில் திருநீலகண்டம் கோயிலை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயில் என்ன சிறப்புனா, திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட ஒரு முக்கிய ஸ்தலமாகும். இந்த இடம்தாங்க திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்தை இயற்றிய மண்டபம். இந்த மண்டபம் தான். இந்த மண்டபத்திலே உங்களுக்கு திருஞான சம்பந்தரால் இயற்றிய தேவாரத்தோட சில பகுதிகள் வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்டபத்திலே நாகர் சிலை இருக்குது. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சில 63 நாயன்மார்களும் இங்கே வீற்றிருக்காங்க. மிகவும் பழமையான சன்னதிங்க இது திருச்செங்கோட்டில் இருக்கிறத. அனைத்து தெய்வங்களும் வீற்றிருக்கும் ஒரு திருத்தலமாகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, லிங்கேஸ்வரர், சிவன், அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்த காட்சியளிக்கிற இடம் இங்கே தாங்க. இதுதாங்க கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற லிங்கேஸ்வரர், அம்மன் சன்னதி மற்றும் முருகர் சன்னதி மற்றும் பல தெய்வங்களும் இங்கே காட்சியளிக்கிறார். இதாங்க முருகன், வள்ளி தேவனையோட ஒரு கண்கொள்ளா காட்சிங்க. ஓம் முருகா போற்றி, முருகா 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 போற்றி. அதே போல் இந்த கோயிலில் இருந்து பார்த்தோம்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரர் டைரெக்டாக நம்ம வணங்கலாங்க. இதுதான் ராஜகோபுரம். அதனுடைய அழகை பாருங்கள், பிரமிப்பை பாருங்கள். அப்படியே ஒரு கோயில். ஒரு இதுக்கு பக்கத்தில் சனீஸ்வரன் வீற்றிருக்கிறார். இதுதாங்க அம்மன் சன்னதி. அதாவது இந்த அர்த்தநாரீஸ்வரோட முழு உருவமும் இங்கே பதிச்சிருப்பாங்க. நந்தீஸ்வரர் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு மண்டபம்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதாங்க கருவறை, மெயின் சன்னதி, மெயின் கோவில். ஆமாம், இந்த நந்தி வாயிலில் தான் நம்ம கீழே பார்க்கணும். இதாங்க கோயிலோட ஒரு அமைப்பு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம அர்த்தநாரீஸ்வரர் வழிபடலாம். அதுக்கான தனி இடமும் இருக்குது. கோயில் சைடில் போய் பார்த்திங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வரர் நம்மளுக்கு காட்சியளிப்பார். ராஜகோபுரம், அதையும் பக்தர்கள் வணங்குவார்கள். இங்கே இருக்கிற தெய்வத்தின் பேர் தான் தோன்றீஸ்வரர். ஆமாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அனைத்து வளங்களும் பெற ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.